சிவராம் அவர்களின் 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வினை நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே இருவர் படுகொலை செய்யப்பட்ட நாளாக கருதப்படுகின்றது. சிவராமன் மற்றும் ரஜீவன் ஆகிய இருவரும் இந்த நாளிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலை தொடர்பில் நாங்கள் 20 வருடமாக நீதி கோரியே வருகின்றோம். ஆனால் இந்த நாட்டினை ஆட்சி செய்யும் எந்த அரசும் இந்த படுகொலைகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கவோ அல்லது இந்த படுகொலைக்கான காரணத்தை கண்டறிந்து சொல்வதற்கோ தயாரில்லாத நிலையிலேயே இருந்து வருகின்றது. குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பிலே கடந்த காலத்தில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கையினை விடுத்து வந்திருந்தோம். ஆனால் அவர்கள் அந்த காலத்திலே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, ஆட்சி அதிகாரம் வந்தால் நாங்கள் தொடர்பிலே விசாரணை செய்து அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்ற உறுதிமொழியை கடந்த காலத்தில் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். ஆனால் இதுவரையில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 6 மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையிலும் அந்த உடவியலாளர் படுகொலை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு கூட தயாரான நிலையில் இல்லை என்பதனை காட்டுகின்றது. அவர் படுகொலை செய்யப்படுகின்ற போது ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். அவருக்கு பிறகு இப்பொழுது 5 ஜனாதிபதிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பல்வேறுபட்ட கொலை சம்பந்தமாக, ஊழல் சம்பந்தமாக விசாரணை செய்வதாக கூறிக்கொண்டிருக்கின்றார். ஒரு சிலரை பிடித்து வைத்திருக்கின்றார், ஒரு சிலரை பிடிக்கப் போவதாக செய்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றார். யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிமலராஜன் அவர்களின் படுகொலை செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியாக கருதப்படுகின்றார். அது சந்தேக நபர் ஒருவர் யாழ் மாவட்டத்திலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுவதாக கூட ஒரு செய்தியை பார்த்திருக்கின்றேன். ஆகவே இந்த ஊடகவியலாளர்களுக்காக படுகொலை செய்யப்படுபவர்கள், அச்சுறுத்தல் செய்தவர்கள் எவருமே தண்டிக்கப்படவில்லை. அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்கின்ற விடயம் என்னவென்றால், இலங்கை அரசாங்கத்தின் நீதித்துறையில் எங்களுக்கு ஒரு எள்ளளவும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சர்வதேச மூலமாக ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக, அது ஊடகவியலாளரின் படுகொலைகளாக இருக்கலாம், பொதுமக்களின் படுகொலைகளாக இருக்கலாம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வேண்டிய விடயமாக இருக்கலாம், இனப்படுகொலைக்கான நீதியாக இருக்கலாம். அந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் சர்வதேசம் மூலமாக பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் மீண்டும் இந்த கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றோம். இந்த ஊடகவியலாளர்கள் சங்கங்கள் முன்வைத்தது போன்று எங்களுக்கு சிறிதளவேனும் இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எள்ளளவும் நம்பிக்கை இல்லை. අපි ඒ වගේ බලාපොරොත්තුවක් තමයි අපි මේ දැන් තියෙන රාජ්‍ය ආණ්ඩු වකවානුවක අපි බලාපොරොත්තුවක් තියෙන්නේ. ඉතින් මේ ධර්මරත්න සිරිවරම් කවුද මැරුවේ, කොහොමද මැරුවේ කියන එක හොයාගන්න බැරි වුණත් එයා සංකේතයක් වෙනවා අපේ අලුත් පරම්පරාවන් වලට සුබ අනාගතයක් ලැබෙන්න අපි කැප වෙලා ඉන්නේ අය හැටියට එයා අපේ සංකේතයක් වෙනවා. ස්තුතියි.